ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ஒரு கண்ணு தெரியாது, ஒரு காலும் கிடையாது. ஆனா மனுஷன் ரொம்ப நல்லவரு. ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. நம்மள ஒரு அழகான ஓவியமா வரையணும் அப்படின்னு நாட்டிலேயே பெரிய 3 ஓவியரை கூப்பிட்டு என்ன தத்ரூபமா வரையணும். ஆனா என் குறைகளை வெளியே தெரியக்கூடாது, அசிங்கமா வரைஞ்சா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு போடு போட்டாரு ராஜா. முதல் ஓவியர் வந்தாரு. ராஜா எப்படி இருந்தாரோ அப்படியே வரைஞ்சிட்டாரு. அதை பார்த்த ராஜாவுக்கு செம கோபம். என்னோட குறை அப்படியே காட்டி என்னை அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி அவரை ஜெயில போட சொல்லிட்டாரு. ரெண்டாவது ஓவியர் அவரு கொஞ்சம் பயந்துட்டு ராஜாவுக்கு 2 கண்ணு 2 கால் இருக்கிற மாதிரி வரைஞ்சாரு. அதை பார்த்த ராஜா, இது நானே கிடையாது, என்கிட்ட இல்லாத ஒன்ன வரைஞ்சி என்னை ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு அவரையும் தண்டனை கொடுத்து அனுப்பிட்டாரு. கடைசியா 3வது ஓவியர் வந்தாரு. மத்த 2 பேருக்கும் கிடைச்ச தண்டனையை பார்த்து இவர் ரொம்ப நேரமா யோசிச்சாரு. அப்புறம் ஒரு ஓவியம் வரைஞ்சு கொண்டு வந்து ராஜா முன்னாடி காட்டினாரு. அதை பார்த்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். சந்தோஷத்துல அவருக்கு நிறைய பொற்காசுகளை அள்ளி கொடுத்தாரு. அப்படி அந்த ஓவியத்துல என்ன இருந்துச்சு தெரியுமா? ராஜா ஒரு குதிரை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வரைஞ்சாரு. இதனால அவரோட ஒரு கால் குதிரைக்கு அந்த பக்கம் மறைஞ்சிரும். அப்புறம் ராஜாவுக்கு ஒரு வில்லை எடுத்து அம்பு விடுற மாதிரி வரைஞ்சாரு. பொதுவா அம்பு விடும்போது ஒரு கண்ணை மூடித்தானே இழக்க பார்ப்பாங்க. அதனால ராஜாவோட ஒரு கண் தெரியாதது ஒரு குறையாவே தெரியல.